ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி தங்கள் வீட்டின் வெளியே 3 வயதானவர்கள் நீண்ட நேரமாக அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். மனைவி வெளியே சென்று, எங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் நீண்ட நேரமாக இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்தோம். நீங்கள் பசியுடன் இருப்பீர்கள் என்று நினைத்தோம், எனவே உள்ளே வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று அழைத்தாள். அதற்கு முதியவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக வீட்டுக்குள் வரமாட்டோம். ஏன் என்று கேட்டபோது ஒருவர் சொன்னார், என் பெயர் செல்வம், நான் வந்தால் உங்கள் வீட்டில் பணம் நிறைந்திருக்கும். இன்னொருவர், என் பெயர் வெற்றி, நான் வந்தால் நீங்கள் தொடங்கும் எல்லாமே வெற்றியாகும். மூன்றாவது முதியவர், என் பெயர் அன்பபு, நான் வந்தால் உங்கள் வீடு முழுக்க அன்பால் நிறையும். பின்னர் அவள் உள்ளே சென்று கணவரிடம் நடந்ததை சொன்னால், கணவன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து, செல்வத்தை நாம் அழைப்போம் என்றார். மனைவி, நாம் ஏன் வெற்றியை அழைக்க கூடாது என்றால். சில நேரம் யோசித்த பிறகு மனைவி வெளியே வந்து அன்புனு பேர் கொண்ட மனிதரை அழைத்தாள். அவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அவருடன் உடனே செல்வமும் வெற்றியும் பின்னால் வந்தார்கள். அவள் ஆச்சரியப்பட்டு கேட்டாள், மூவரும் ஒன்றாக வரமாட்டோம் என்று சொன்னீர்களே? அதற்கு முதியவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், நீங்கள் செல்வத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்றவர்கள் வெளியே தங்கியிருந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் அவருடன் நாங்களும் எப்போதும் வருவோம். இந்த கதையின் பொருள், வாழ்க்கையில் அன்பு இருக்கும் இடத்தில் செல்வமும் வெற்றியும் தானாக வரும்.